Hi dears, I am Kriti. Today நம்ம பார்க்க போகிறது ஜிகுக்கோட வேம்பியர் அப்சஸ் வித் ஹியூமன் எபிசோட் 10 தாண்டா பார்க்க போகிறோம். 5 மந்த் ஆயிடுச்சு தானே? ஆமாம், 5 மந்த் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் வரும்லாம் சொல்ல மாட்டேன். பட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ் விட்டு ஃபோர்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் உங்களுக்கும் அது ஓகேன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ண முடியலைன்னா ஐ எம் சாரி. பட் ஆனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் கழித்து நான் வந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டும் என்னோடய ஹெல்த்தை கொஞ்சம் மாற்றும்னு நினைக்கிறேன். தெரியலடா, பட் நான் கம்பேக் கொடுப்பேனான்றது டவுட் தான். பட் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வேம்பியர் அப்சஸ் வித் ஹியூமன் இன்னும் 3 எபிசோட் தாண்டா. இது ஒரு எபிசோட், இன்னும் 2 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன். அதோட வேம்பியர் அப்சஸ் வித் ஹியூமன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாயக்காதலன், அது ஒரு 4 எபிசோடில் சீசன் 1 முடிஞ்சிடும். சீசன் 2 பார்க்கலாம். அப்புறம் 47FF மட்டும்தான் ஆன்கோயிங்கில் இருக்கும். அதுக்கடுத்து பார்க்கலான்டா. அதுக்கடுத்து என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். சரி, ஓகேடா. நான் இப்போ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு இதுவில் இருக்கேன். ஸோ எனக்கு டைமிங் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எனக்கு இப்போ என்னவோ டைமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ உங்களுக்காக இதை கொடுத்துட்டு போயிடலாம், முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால தான் முடிக்கலான்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன்டா. சரி, ஓகே. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்கள் லைக் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ஒரு ஆள் பார்த்து, ஒரு ஆள் லைக் பண்ணி, ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாலும் நான் ரொம்ப ஹாப்பி தான். பட் எனக்கு ஒவ்வொரு தடவை போஸ்ட் பண்ணுறப்பவும் லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி எனக்கு கமெண்ட்லாம் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை வந்து பார்க்குறேன். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைடா. பேசினா நானே எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் போல். பட் ஒரு சில விஷயம் நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்லது. பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஒரு மாதம் கழித்து சப்போஸ் நான் எஃப்எஃப் போடலாம், போடாமல் இருக்கலாம். பட் நான் போடாமலாம் இருக்க மாட்டேன், போடுவேன். எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், ஞாபகப்படுத்துங்கன்னு. கன்ஃபார்ம் வரேன்டா, வர ட்ரை பண்ணுறேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். சரி, ஓகேடா. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தான் ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வேணும், இல்லை இந்த எபிசோடு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு டைம் டேட்டோட ஃபோர்ஸ் பண்ணி வச்சிடலாம், அதுவே போஸ்ட் ஆகிட்டோன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அந்தபடி தான் வரும். ஸோ அதனால் கிருத்தி மேலே கோவப்படாதீங்க. ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகேடா, போன எபிசோடில் எதோட முடிச்சிருப்போன்னா, ஜங்குக்கு வந்து ஜிமினும் ஜங்குக்கும் எப்படி இருந்தாங்கன்றதை இப்போ இருக்கிற ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருப்பார். ஸோ ஜிமின் அந்த ஸ்டோரி பாதியோடு முடிச்சிருப்பாங்க. ஸோ ஜிமின் கேட்டிருப்பான், நீ வேம்பியர்ன்றது ஜிமினுக்கு தெரியாதா அப்படி சொல்லி ஜிமினே கேட்டிருப்பான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து இல்லை, அது வந்து சொல்கிறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் ஜங்குக்கு சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஜங்குக்கு வந்து ஜிமினோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஜிமின் அறியாமல் ஜங்குக்கு போய் ஜிமின் கிஸ் பண்ணிவிடுவான். ஸோ அப்புறம் தான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் லவ்வர் ஜிமினை பற்றி பேசிகிட்டு இருக்கான், நம்ம பேர் ஜிமினாக இருக்கனால நம்ம அவன் லவ்வராக ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்டு உடனே ஜிமின் வந்து ஒரு பர்சனை லவ் பண்ணுவான். ஸோ அந்த பர்சனுக்கு ஜிமின் கால் பண்ணி நீ எப்போ வருவ, நான் உன்னை பார்க்கணும், உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜிமின் பேசிகிட்டு இருப்பான். அந்த சைடில் இருக்கவங்க 1 மந்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஜங்குக்கு ஒரு ஓரமாக இருந்து இவன் யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஓகேடா, இதோட தான் நான் போன எபிசோடு முடிச்சிருக்கேன். 5 மந்த்துக்கு அப்புறம் ரிட்டன் போடுறேன். சரி, ஓகே. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கும். சீரியஸாக எனக்கு வாய்ஸே வரல இந்த டைம்லலாம். ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் லைட்டாக. கடவுளே, என்ன சொல்கிறது. அப்போ கூட பனியில் இருந்து தான் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் அப்படி இப்படி ஒரு மாதிரி கொடூரமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்டோரி முடிக்கிறது தான் முக்கியம். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கும் போய் ரூமில் படுத்து தூங்கிடுவான். ஜிமின் ஜங்குக்கு முன்னாடியே போய் ரூமில் படுத்து தூங்கியிருப்பான். ஆனால் ஜங்குக்கோட மனசில் யார்கிட்ட அவன் பேசியிருப்பான் அப்படின்ற மாதிரி மைண்டு அவனுக்கு அது யோசிக்க தோணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கம் காய் அவனால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் டயாங், சுகா, சொல்ல டயாங். என்ன? இல்லைடா ஜிமின், என்ன
இல்லை சுகா, ஜமீன் எனக்கு ஏதோ பயமாக இருக்குடா. ஏதாவது நீ எதுவும் பயப்பட வேணாம். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது, சரியா? ஜங்குக் இருக்கான், ஜங்குக் பார்த்துப்பான். எனக்கு ஜங்குக்கை பற்றி நல்லா தெரியும், என் அண்ணா கேரக்டரை பற்றி. ஆனால் இப்போ இருக்க ஜமீன் எனக்கு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க அவன் நேம் எல்லாமே நம்ம ஜமீன் தான். ஆனால் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது சுகா. இங்கே பாருடா, அவன் பார்க்க என் தம்பி மாதிரி தான் இருக்கான். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் என் ஜிமினை பற்றி. ஜிமினுக்கு கேரக்டர் எல்லாமே அப்படி தான். அதே இன்னசென்ட் ஃபேஸ், அதே இன்னசென்ட் கேரக்டர், ரொம்ப சாஃப்டான வாய்ஸ், அப்புறம் கேரிங்கான பர்சனாக தான் இருக்கான் ஜிமின். அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்படி தான் இருப்பான் டயாங். டயாங் உனக்கு தெரியுமா, உங்களை விட அதிகமாக என் தம்பி கூட நான் தான் இருந்திருக்கேன், ஜிமின் கூட. இங்கே பாரு டயாங், ஜங்குக் ஜிமினை நல்லா பார்த்துப்பான்னு தெரியும். அதனால தான் நான் ஜிமின் கூட இருக்கணும்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்கல, சரியா? எதையும் போட்டு குழப்பிக்காத. எனக்கு தான் தெரியும்ல நீங்களாம் யாருன்ட்டு. அதனால் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத. பசங்க எங்கே தூங்கிட்டுருக்காங்க? அந்த ரூம்லையா? ஆமாம். சரி, நம்ம தூங்கலாமா? ஓகே அப்படி சொல்லிட்டு டயாங் அப்படியே நம்ம சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறான். ஸோ இப்படியே டைம் போயிட்டுருக்கு. இப்போ மார்னிங் ஆகுது. இப்போ ஜிண்டா ஆரம் சொல்லு என்ன? ஆரம், ஜிமினை என்ன ஜிமினை பார்க்கணுமா? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் வந்திருக்கான், பார்க்கணும் போல் இருக்குடா. அதுவும் ஜங்குக்கு அவ்வளோவா இங்கே கூட்டிகிட்டும் வர மாட்டான், நம்மளே பார்க்க விட மாட்டான். எங்கே பாரு, ஜங்குக் ஜிமின் கூட எப்படி இருந்தான்றத இப்போ இருக்க ஜிமினுக்கு புரிய வச்சிட்ருக்கான். தேவையில்லாமல் நம்ம போய் அதை குழப்பி விட வேணாம். நம்ம ஜிமின் மாறி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவனை நம்மக்கிட்டே வச்சுக்கலாம், விட வேணாம். ஓகேவா? ஓகே ஆரம் அப்படி சொல்லிட்டு ஜென் போய் ஆரம்பி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி பேசிகிட்ருக்காங்க. இப்படியே டைம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜிமின் வேக்கப் ஆகிட்டு இறங்கி வரான். ஏன்னா ஜிமின் வந்து இன்றைக்கி வீக் ஆஃப் தானே எடுத்திருப்பான். ஸோ அவன் அழகாக அந்த சாக்ஸோடவே இறங்கி வரான். ஜங்குக்கு அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குக் பண்ணி ஜிமினுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் குக் பண்ணி வச்சுருக்கான். ஜிமின் அவ்வளோ அழகாக பிள்ளை அப்போ தான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பான் போல். ஒரு மாதிரி டல்லாக அரை தூக்கத்தில் இறங்கி வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டுருக்கா. ஜங்குக் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜிமின் சொல்லு ஜங்குக், என்ன ரொம்ப டயர்டாக இருக்கா? லைட்டாக. என்ன பண்ணுற, சமைச்சி வச்சிட்டியா நீயே? ஆமாம், சமைச்சி வச்சிட்டேன். ஆமாம், அதில் என்ன இருக்குது, நான் தானே சமைச்சி வச்சேன். சரி ஓகே ஜங்குக், பசிக்குது, சாப்பிட்லாமா? சரி வா அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படி ஜிமினை உட்கார வச்சு சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கான். இப்போ ஜிமின், நீயும் உட்காரு ஜங்குக், சாப்பிட்லாம் அப்படி சொல்லிவிட்டு 2 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக் பக்கம் திரும்பி, ஜங்குக் சொல்லு ஜிமின், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரியா? ஏன் என்னாச்சு? பண்ணிட்டு வாயேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஜங்குக் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறான். ஜிமினும் பின்னாடியே அந்த சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, அந்த வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு, ஸோ அதெல்லாம் அங்கே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறான். ஜங்குக் அப்படி திரும்பி பார்க்குற ஜிமினை என்னன்ற மாதிரி கண்ணால் காட்டுறான். அதுக்கு ஜிமின் வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கை கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் அவனும் உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜங்குக் ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரா நைட்டு என்ன அறியாமல் ஏதோ, அது எனக்கு ஏன்னு எனக்கு தெரியல ஜங்குக். சரி என்னை மன்னிச்சிருவியா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோ ஒரு மாதிரி பாவமாக கேட்டுட்ருக்கான். ஜங்குக் அப்படியே உள்ளுக்குள்ளே லைட்டாக சிரிச்சிட்டு வெளியே, அதை நான் நைட்டே மறந்துட்டேன் ஜிமின், விடு, நானும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, சாரி. இல்லை இருக்கட்டும் ஜங்குக். சொல்லு ஜிமின், உன்னோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறியா? இன்றைக்கி எனக்கு வீக் ஆஃப் தான், ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி கெஞ்சி கேட்க ஜங்குக்கு நோ சொல்ல மனசே இல்லை. இப்போ ஜங்குக் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சரி ஓகே அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சரி நீ சொல்லு, நீ வேம்பியர்ன்றது ஜிமினுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா ஜிமினுக்கு எப்போ தெரியும்?
தெரிஞ்சதுக்கப்புறம் ஜிமின் என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் கேட்டுட்ருக்கான். ஜங்குக் அப்படி ஒரு மாதிரி லைட்டாக ஜங்குக்கோட ஐஸ்லாம் ஒரு லைட்டாக அந்த டியர்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, அப்படி இருக்குது. இப்போ ஜங்குக் எனக்கு தெரியாதல்ல ஜிமின், என்னோட ஜிமின் என்னை அவ்வளோ லவ் பண்ணான். எவ்வளோண்ணா ஜங்குக்கா, டி ஜங்குக் என்னடா பிரச்சனை உனக்கு? ஜங்குக்கா வெளியே போகலாம் ப்ளீஸ், என்னை கூட்டிகிட்டு போ. ஓவராக பண்ணுறடா, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்ட வந்துகிட்டே இருப்பேன். இப்போ நான் தான் உன்கிட்ட வந்துட்டுருக்கேன், நீ தூரம் போயிட்டுருக்க. என்னடா நினச்சிட்ருக்க? அச்சோ ஜிமன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஜிமன், அதனால தான் அப்படி. அதுக்காக என்னை விட்டுருவியா? போடா ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய் கோவமாக போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். ஜங்குக் ஃபாஸ்ட்டாக வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு, அச்சோ என் பேபிக்கு அவ்வளோ கோவம் வருதா? ஆமாம், பேபிஸ்க்கெலாம் கோவம் வரதான் செய்யும். சரி ஜிமின், சாரி, போலாமா? எங்கே போலாமா? நீ எங்கே கேட்ட? பீச் கேட்டேன், வா பீச்சு கூட்டிகிட்டு போகிறேன். உண்மையாவா? பொய் சொல்லல, அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு எங்கே கூட்டிகிட்டு போனால் நான் கோவப்படுவேன். ப்ராமிஸாக நீங்கள் எங்கே சொன்னியோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? வரியா? ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே நம்ம ஜங்கு கூட தான் போயிட்டுருக்கான். இவங்க 2 பேரும் அப்படியே காரில் ட்ராவல் பண்ணி பீச்சுக்கும் வந்துடுறாங்க. ஜங்குக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் ஜிமின் கூட இருக்கிறப்ப. இப்போ டயாங் கால் பண்ணுறான். என்ன டயாங், என்ன விஷயம்? ஜிமின் உன் கூடவா இருக்கான்? ஆமாண்டா, ஏன் என்னாச்சு? அது 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 வந்து ஜங்குக். என்ன டயாங் சொல்லு. டே அண்ணா, ஏய் நான் தாண்டா ஜங்குக் தான் பேசுகிறேன், உன் அண்ணா தாண்டா பேசுகிறேன், என்னடா பிரச்சனை? அது வந்து ஜங்குக். டே டயாங், கோபமாக வருது, சொல்ல வருத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணு. என்னன்னு சொல்லு. ஜாக்சன் வெளியே போயிட்டான், தப்பிச்சு. என்னடா உளர்ற? ஆமாம், அவனை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் நான் ஜாக்சனை பிடிச்சி வச்சுருந்தேன், அவன் வெளியே வந்துட்டான் அப்படி சொல்லி இங்கே டயாங் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ரியல், அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க ஜிமின் ஜாக்சனா அப்படின்னா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி ஜங்குக்கை பார்த்து கேட்குறான். அவனும் வேம்பியர் தான், எங்களோட வேர்ல்டில் அவனும் ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு கோல்டன் பிளட் தேவைப்பட்டுச்சு, ஜிமின் கிட்ட இருக்க பிளட்டு. அவன் ஜிமின் அடையணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி டயாங் தான் என்கிட்ட சொன்னான். ஆனால் நான் அப்படி நினைக்கல, அவன் அப்படி பண்ண மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவன் புத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பித்தான். என்ன சொல்கிற ஜங்குக்? அப்போ நீயும் ஜிமினும் இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ரிட்டர்ன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஜிமின் அங்கே விளையாண்டுட்டு இருப்பான். ஜங்குக், என்ன சொல்கிற டயாங்? அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், அவன் கண்டிப்பாக ஜிமினை தேடி வருவான், பார்த்து ஜிமினை சேஃபாக வச்சுக்கோ. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீயும் சேஃபாக இரு. அங்கே ஜின்னயாங், அப்புறம் ஆரமயாங், அதுக்கப்புறம் சுகாக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு டயாங் ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்புகிறான். பார்த்தாங்க சுகா ஜின் ஆரம் தான் நிற்கிறாங்க. சுகாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, இவன் வேம்பியர் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் விட்டுருக்க மாட்டா, பட் ஜிமின் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ சுகா, ஏய் டயாங் என்ன மறைக்கிற? என்ன ஜிமின் நல்லா இருக்கணும், எனக்கு புரியல. அது அது வந்து சுகா, அது ஏய் என்னன்னு சொல்லு, ஜிமினுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி ஜின் வந்து கேட்குறாரு. ஆரம் முறைச்சி பார்த்துட்ருக்காரு டயாங்கே. அது நான் சொன்னால் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது, நினைக்க மாட்டோம், சொல்லு என்ன ஆச்சு? நானும் ஜங்குக்கும் வேம்பியர் அப்படி சொல்கிறான். சிரிக்கிறாங்க 3 பேரும். என்னடா இந்த காலத்தில் வந்து வேம்பியர் அது இதுன்ட்டு அப்படி சொல்லி இங்கே சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ டயாங், சிரிக்காதீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். ஏய் டயாங் என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்ற மாதிரி சுகா கேட்க, டயாங் டக்குன்னு வேம்பியராக மாறுறான். அந்த பல், அவனோட கெட்டப் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதான், இங்கே இருக்க 3 பேருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ புரியுதா? ஜிமின், ஹே
என்ன அப்போ ஜங்குக் ஜிமினை என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சின்ன சுகாவும் போய் நம்ம டயாங்க உழுக்கிறாங்க. டயாங் நார்மல் ஆகிட்டு நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஜங்குக் ஜிமினை பாதுகாப்பாக தான் பார்த்துட்ருக்கான். இன்னொன்று ஜங்குக் ரொம்ப ரியலாகவே ஜிமினை லவ் பண்ணுறான். நான் எப்படி சுகா லவ் பண்ணுறேனோ அந்த மாதிரி. சுகா அப்படியே டயாங்க பார்த்துட்டு இப்போ என்ன பிரச்சனை, யார்கிட்டேருந்து ஜிமினை பாதுகாத்துக்க வச்சு ஜிமினா சேஃபாக இது பண்ணணும்னு சொன்னேன், ஜாக்சன் யார் அப்படி சொல்லி சுகா கேட்குறான். இப்போ டயாங் அது அவனும் வேம்பியர், அவனுக்கு கோல்டன் பிளட்டில் இருக்கவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறாங்க. அவன் ஜங்குக்கை விட பவராக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அதனால் இல்லாத தப்புலாம் பண்ணிகிட்ருக்கான். பாதி பேரை பிளட்டுக்காகவே கொண்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்காத ஒன்று கோல்டன் பிளட்டு தான். அது எல்லாருக்கும் கிடைக்காது. செக் பண்ணுறப்ப எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நார்மல் பிளட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜிமினுக்கு இருக்கிறது கோல்டன் பிளட். அவங்களோட பிளட்லேயே அதோட பவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சொட்டு கிடைச்சாலும் வேம்பியரோட பவர் எவ்வளோ மடங்கு உயரும்னு யாருக்குமே தெரியாது. அவன் ஜிமின்கிட்ட இருக்கிற பிளட்டை எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கான். மொத்தமாக எடுத்துகிட்டு ஜிமினை கொல்லணும்னு நினச்சிட்ருக்கான். என்ன அப்படி சொல்லி 3 பேரை கேட்குறாங்க. இப்போ டயாங் ஒன்றும் ஆகாது, ஜிமின் கூட ஜங்குக் இருக்கான், அவன் பார்த்துப்பான். ஏய் டயாங், இது விளையாட்டாக இருக்கா? என் தம்பியை வச்சு விளையாண்டுட்ருக்கீங்களா? ஏய் என்னடா என் ஜிமினை வச்சு விளையாண்டுட்ருக்கீங்களா அப்படி சொல்லி சுகா அப்புறம் 3 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. டயாங் புரிஞ்சுக்கோங்கடா, அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் ஃபாஸ்ட்டாக ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் இல்லை. ஜிமின், ஹே ஜிமின் அப்படி சொல்லி கத்திகிட்ருப்பான். இதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம ஜாக்சன் ஜிமினை கூட்டிகிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லி ஒரு பிரச்சனையாகி ஜிமினுக்கு மெமரி லாஸ் ஆகி ஸோ எல்லாம் மறந்து அப்புறம் ஜங்குக்கு ஜாக்சனை கடத்தி வச்சு அப்புறம் ஜிமினுக்கு ஞாபகம் வந்தாலும் வராட்டியும் ஜிமின் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தானே ஜிமினை அந்த என்ன சொல்கிறது மேக்கப் ஜிமின் கூட 1 நைட் ஸ்டே பண்ணி அந்த பிளட் எடுத்ததுக்கப்புறம் தானே ஜிமின் இறந்துருவான். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம ஜிமின் கிட்ட ஜங்குக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான். சொல்லி முடிக்க ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். ஜங்குக்கால் அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்குக்கால் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரில. அவ்வளோ டியர்ஸ் அவனை நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு அவனோட ஐஸ்லேருந்து. இப்போ ஜிமின் அவனோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ டியர்ஸ். ஜிமின் அப்படியே மெதுவாக போய் அவனோட குட்டி கையால் ஜங்குக்கோட ஃபேஸில் இருக்க டியர்ஸ்லாம் அப்படியே வெயிட் பண்ணி விடுறான். இப்போ ஜங்குக் அப்படி நிமிர்ந்து ஜிமினை பார்த்துட்டு விட்டுட்டேன், என்னோட ஜிமினை விட்டுட்டேன், பாதுகாக்க முடியலை, அவனை பாதுகாக்கலை நான், அவன் சாகிறதுக்கு நானே ரீசன் ஆகிட்டேன் தெரியுமா? இந்த வேர்ல்டில் லவ் பண்ணுற பையன் சாகிறதுக்கு லவ் பண்ணுற பர்சனே ரீசனாக இருப்பாங்களா சொல்லு ஜிமின்? நான் இருந்தேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன் ஜிமின், பண்ணியிருக்க மாட்டேன். அது எனக்கு தெரியாமலே நடந்தது. ஆனால் இனி ஜிமினை நான் விட மாட்டேன். ஜங்குக் என்ன பேசுகிற? அது அப்படி சொல்லி ஜங்குக் சொல்லான்னு வரான். நீ தான் ஜிமின் மறுபிறவி எடுத்து எனக்காக வந்திருக்க அப்படி சொல்லி சொல்லான்னு வரான். ஆனால் ஜங்குக் சொல்லியிருக்க மாட்டான். அந்த 1 நைட் ஸ்டே பண்ணி அந்த பிளட் எடுத்ததுக்கப்புறம் தான் ஜிமின் இறந்துருப்பான்றத ஜங்குக் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். பட் நாங்கள் ஒன்றா ஆனதுக்கப்புறம் ஜிமின் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பான். இப்போ ஜங்குக் ஏதோ சொல்ல வரான். கரெக்டாக இப்போ ஜிமின் ஜங்குக் 1 செகண்ட் அப்படி சொல்லிட்டு இப்போ கால் அட்டன் பண்ணுறான். ஹனி என்ன திடீர்னு கால்? ஹனி என்ன திடீர்னு ஃபோன் கால்லாம்? பேபி எங்கே இருக்க? நானா வீட்டில். எங்கள் ஃபெலிக்ஸ் கூடயா? ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. எங்கே இருக்க அதை சொல்லு. ஹனி ஏதாவது பிரச்சனையா? ஐயோ ஜிமின் பேபி ஒரு ப்ராப்ளமும் இல்லை பேபி, உனக்காக நான் வந்துட்டேன். என்ன சொல்கிற? ஆமாம் கொரியாவில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டாக வரியா சியோல் ஏர்போர்ட்டுக்கு? நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஹனி உண்மையாவா?
ஆமாம் பேபி, ஃபஸ்ட்டாக வரியா? சரி ஓகே வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கட் பண்ணிட்டு திரும்புகிறான். ஜங்குக் கிட்ட வந்து ஜிமின் கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டிருப்பான். ஜிமின் டக்குன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் நான் வெளியே போகணும், போயிட்டு வரவா? யார் ஜிமன்? ஆ என்ன? இல்லை ஃபோனில் யாருன்னு? அது அது வந்து அப்படி சொல்லி ஒரு மாதிரி அவன் ஐஸ் அங்கங்கே போயிட்டு வருது. ஜங்குக் ஜிமினோட ஷோல்டரை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து சொல்லு ஜிமின், யார் அது? ஹனின்லாம் சொல்லிட்டு இருந்த, லவ் பண்ணுறியா ஜிமின்? அப்படி சொல்லி ஜங்குக் அவ்வளோ டியோஸோட அப்படியே மனசு உடஞ்சி போய் கேட்குறான். ஜிமின் ஜங்குக் ஆமாம் லவ் பண்ணுறேன், அவங்க வந்திருக்காங்க, போய் பிக்கப் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜங்குக் கிட்ட கேட்க ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜிமின் ஷோல்டரில் இருக்க ஹேண்டை எடுத்துகிட்டு அமைதியாக போய் சோஃபாவில் உட்காடுறான். இப்போ ஜிமின் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜங்குக் கூட வரியா இல்லை நான் மட்டும் போட்டுமா? வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படி கார் ஓட்டிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒரு கையால் ஃபோன் எடுத்து டயாங்க்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் போச்சு, ஜிமின் யாரையும் லவ் பண்ணுறான், இப்போ நான் என்னன்னு சொல்லி ஜிமினை என்கிட்ட கொண்டு வருது, ஜிமினை என்னால் ஹர்ட் பண்ண முடியாது டயாங், இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு டயாங்க்கு மெசேஜ் பண்ணுறான். இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு டயாங் பார்க்குறான், என்ன ஜங்குக் மெசேஜ் பண்ணுறான், என்னம்மா அண்ணனுக்கு அப்படி சொல்லி சுகா கேட்க நம்ம டயாங் அமைதியாக இரு சுகா அப்படி சொல்லிட்டு போய் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா உனக்கு அவ்வளோ ஷாக். அப்படி திரும்பி பார்த்துட்டு ஜின் ஆரம் இதை பாருங்க அப்படி சொல்லி கொடுக்குறான். சுகாவும் போய் பக்கத்தில் பார்க்குறான். பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜிமின் லவ் பண்ணுறானா? ஆமாம், ஜங்குக்கு அதான் சொல்கிறான், ஏர்போர்ட் போகிறானா, வாங்க நம்மளும் போகலாம், யாருன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா அவங்கள தனியாக கூப்பிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஜிமினை ஜங்குக்காகவே விட்டுருங்கன்னு சொல்லிடலாம், ப்ளீஸ் வாங்க அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டதை அப்படியே வச்சுட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க காரில். சரி இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி டேஸை கண்ட்ரோலாக பண்ண முடியல. அதை அழுதுட்டு அப்படியே அழுது அது ஜிமின் கிட்ட காட்டவும் முடியல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனதே இல்லை. என்னவோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் லவ் பண்ணுற பையன் வந்திருக்கான்ற ஹாப்பினஸ் இருந்தாலுமே ஜங்குக்கு அவனை பார்க்கவே கூட்டிகிட்டு போகிறோமே. ஜங்குக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஜிமின் மாதிரி இருக்கிற அந்த பையன், அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறதை அவனால் ஏற்றுக்க முடியுமா? ஆனால் என்னாலேயே முடியல ஜங்குக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறது, இன்ட்ரோ கொடுக்கறது எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு வரான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் ப்ளீஸ் ஜிமன் ப்ளீஸ் போயிடாத, நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் அவனை ஹர்ட் பண்ணி எதையும் நான் எடுத்துக்க விரும்பல ஜிமன் ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸோட அப்படியே போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் ஜங்குக் எனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஜங்குக் கொஞ்சம் டேஸில் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்ன எனக்கு தெரியலடா, பட் கிட்ட போக போக வேண்டாம் ஜங்குக், காரை திருப்பி நீ இருக்கிற பிளேஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடு, நான் யார்கிட்டயே போகல, யாரும் வேணாம், உன்னோட அந்த ஜிமின் மாதிரி நானும் இருக்கட்டுமான்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கணும் போல இருக்கு. ஆனால் அது தப்பு ஜங்குக், நான் லவ் பண்ணுற பையனுக்கும் பொய்யா இருக்கக்கூடாது. நீ ஒருத்தவங்கள லவ் பண்ணி அவங்கள இழந்துட்டு இன்ன வரைக்கும் அவங்களுக்காக இருக்க, உன்கிட்டையும் நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் பார்க்க ஜிமின் மாதிரி ஜிமின் பேரில் இருந்தாலும் நான் ஜிமின் இல்லைல்ல அப்படி சொல்லி ஒரு ஏக்கத்தோட ஜெக்கியாவை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிடுறான். ஜங்குக்கும் ஜிமினை பார்த்துட்டு போகாதடா, நான் அந்த பையனை பார்க்க விரும்பலை, நீ என்னை விட்டு போகிறத நான் பார்க்க விரும்பலைன்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு நினச்சிட்டு அவனை அப்படியே முன்னாடி பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கான். ஏர்போர்ட் வராங்க. பட் இவங்களுக்கு முன்னாடி அங்கே டயாங், ஜின், ஆரம் இவங்க 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. சுகா இவங்க 4 பேரும் வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஓரமாக கொஞ்சம் உள்ளே போய் அதை உட்காருவாங்கள்ல வெயிட்டிங் இதில் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் நின்று அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கா. வந்துட்டேன்னு சொன்னானே இன்னும் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜங்குக் ஜிமின் உனக்கு அவங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா, இவ்வளோ ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்க, அண்ணா எனக்கு கஷ்டமாக இருக்குது,
என்னோட ஜிமன் என்னை விட்டுட்டு இன்னொரு பர்சனை பார்த்துட்ருக்காங்கன்னு அப்படி சொல்லி ஜங்குக் அப்படியே அவன் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவனை அறியாமல் அப்படியே அந்த டியர்ஸ் அவன் ஃபேஸ்லேருந்து அப்படியே ஐஸ்லேருந்து லைட்டாக அப்படியே அவன் ஃபேஸை தாண்டி அப்படியே போய் கீழே தரையில் விழுது. அங்கேருந்து ஒரு பர்சன் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் ஜங்குக் வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபாஸ்ட்டாக போகிறான். ஜங்குக் அப்படியே கீழே இருந்து மெதுவாக பார்க்குறான். அப்படியே ஜிமின் கால் அந்த ஓடுற காலோட அப்படியே ஜிமின் ஃபேஸ் வரைக்கும் வந்துட்டு அப்படியே கண்ணு சைடில் போகுது. இந்த பக்கம் ஆரம் சிங் சுகா டயாங் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே திரும்பி யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஏக்கத்தோட அவங்க ஃபேஸ் மறைச்ச மாதிரி தான் இருந்திருப்பாங்க, ஒரு புக்கு ரீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை லைட்டாக ஐஸ் வரைக்கும் லைட்டாக இறக்கிட்டு அப்படியே 4 பேரை பார்க்குறாங்க. அவ்வளோதான், 5 பேருக்கும் அப்படியே அவங்க ஹார்ட்டில் இதையே போட்டு அப்படியே குத்தி இது பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே வர பர்சன் நம்ம ஜாக்சன். என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஜங்குக்கோட ஃபோனுக்கு மெசேஜு நம்ம காய்கிட்ட இருந்து ஜங்குக்கு அங்கே பார்த்துக்கிட்டே அந்த மெசேஜை பார்க்குறான். அந்த மெசேஜில் ஜிமின் அங்கே தான் இவ்வளோ டேஸாக அவன் யூஎஸ்ஏல இருந்திருக்கான். பட் ஆனால் ஜிமினுக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க, அவங்க பேர் அப்படி சொல்லிட்டு அவங்க டீட்டெயில், அவங்க நேம், அப்புறம் அவங்க ஃபோட்டோ எல்லாமே வருது. பட் நேம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மிஞ்சு அவங்க நேம். ஸோ அவங்க நேம் மிஞ்சுன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜங்குக்கு ஜாக்சன் உயிரோட இருக்கானா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளோ ஒரு மாதிரி, இவன் எப்படி வந்தான், இவன் எப்படி ஜிமினுக்கு லவ்வரானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 2 எபிசோடு தான் ஃபைனல் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 எபிசோடில் முடிச்சிருவேன். சரி, ஓகே, இந்த சர்ப்ரைஸோடு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்றது நெக்ஸ்ட்டு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்டா. பை டியர்ஸ், லவ் யூ லாட்ஸ்.